திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா குமாரபுரம் கிராமத்தில் தொடர் கனமழையால் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாதவன் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பயிர் செய்யப்பட்ட சம்பா சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று நம்ம இடுப்பளவு தண்ணியில் குக்கலாடிங்கிற பகுதியில் திருத்துறைப்பூண்டி பகுதியிலேருந்து நம்ம செய்தி கொடுத்துருந்தோம். அந்த பகுதியில் ஒரு 1500 ஏக்கர் பாதிக்கப்பட்டு மூழ்கி இருந்தது. இன்றைக்கி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் குமாரபுரங்கிற பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த குமாரபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட 500லேருந்து 750 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது. எல்லாமே உங்களுக்கு 70லேருந்து 90 நாளான பயிர். அந்த பயிர்களில் எல்லாம் கருது வந்துக்கிட்டு இருக்க நிலைமையில் இந்த பயிர்கள் எல்லாமே தற்போது தண்ணீர் முழுவதும் சூழ்ந்து காணப்படுகிறது. இன்னும் ஒரு 40 நாள் 50 நாள் அறுவடைக்கு செய்ய வேண்டியது. இது தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் இப்பயும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் இவை எல்லாமே தண்ணி வடிஞ்சாலும் கூட மகசூல் இழப்பு கடுமையாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து உரிய கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுடைய துயரை துடைக்கணும்னு விவசாயிகள் கேட்டுக்கிறாங்க. மேலும் இந்த ஏரியாவில் வாய்க்காலும் வரப்பும் ஒன்றா இருக்குது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். வாய்க்காலும் வரப்பும் ஒன்றா இருக்குது. அதாவது வடி வாய்க்கால், பாசன வாய்க்கால் சொல்லக்கூடிய வாய்க்காலும் வரப்பும் வயலும் ஒன்றா இருக்குது. அந்த வரப்பு குறுக்கு வரப்புலேருந்து தண்ணி மேலே ஏறி போகிற அளவுக்கு அங்கே இருக்குது. ஆகவே இந்த பகுதியையும் அதிகாரிகள் பார்வையிட்டு என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கு என்பதை மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்து உரிய இழப்பீடு தர வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக திருவாரூரிலிருந்து மாதவன் குருநாதன்.